ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிசா டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th தமிழில் இயல் 2ல் இருக்கிற இலக்கணம் மட்டும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இலக்கிய வகை சொற்கள். பூ, வா, அறம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். அவற்றில் முதல் 2 சொற்கள் ஓரெழுத்து கொண்டவை. அடுத்த 2 சொற்கள் 3, 4 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. இப்போ ஒரு எழுத்தாக இருந்தாலும் பொருள் தருது, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களாக இருந்தாலும் பொருள் தருவது. இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் பொருள் தருவது சொல் எனப்படும். இப்படி ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது என்னது? சொல் எனப்படும். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு பெயர்களாகும். மொழி, பதம், கிளவி சொல் என்னும் வேறு தரும் பொருள் தரும் வேறு பெயர்கள். இது பொறுத்துக்களை கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கிங்க. சொல்லுக்கு மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்குது. இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்கள் 4 வகைப்படும் என்பதை முன் வகுப்பில் கற்றீர்கள். அதேபோல் இலக்கிய வகையில் சொற்கள் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகையாக பிரிக்கலாம். இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகைப்படி இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என பிரிக்கிறாங்க. இயற்சொல்: கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இதெல்லாம் படித்தோடனே நம்மளுக்கு பொருள் விளங்குதா? இப்போ கடல்னா கடலை குறிக்குது, கப்பல்னா கப்பல், எழுதினாலும் எழுதிட்டுருக்கான், படித்தான்னா படிச்சுட்டு இருந்தான். அப்போ நம்மளுக்கு படித்தோடனே பொருள் விளங்கிடுச்சுன்னா அது இயற்சொல். சிம்பிளாக எப்படின்னா எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். மண், பொன். பெயர் இயற்சொல். மண், பொன்னுன்றது ஒரு பெயரா? அப்போ பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான், வினை இயற்சொல். நடந்தான், வந்தான் ஒரு வினையை குறிக்குது, அப்போ வினை இயற்சொல். அவனை, அவனால், இடை இயற்சொல். மாநகர், உரி இயற்சொல். திருச்சொல்: மங்குல், அழுவம், சாற்றினான், ஒரு பையன். இந்த மாதிரி நம்மளுக்கு படித்தோன்னே பொருள் விளங்கலை, ஆனால் அதுக்கான அர்த்தம் கற்றோருக்கு மட்டும்தான் விளங்குச்சுன்னா அது திரிச்சொல் எனப்படும். இயற்சொல்னால் படித்தோன்னே நம்மளுக்கு பொருள் விளங்கும். திரிச்சொல்னால் நம்மளுக்கு படித்தோன்னே பொருள் விளங்காது. அதுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அது திரிச்சொல். வங்குல்னா என்னது? இங்கே பாருங்கள். வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், ஒரு பையன்னா மிகுந்த பையன். அது நல்லா பார்த்துக்கோங்க. வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், ஒரு பையன்னா மிகுந்த பையன். இதுவும் இயற்சொல் மாதிரியே திரிச்சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகைகளும் வரும். இது கிடப்பாங்க. அழுவம் வங்கம் ஆனால் பெயர் திரிச்சொல். இயல்பினான், பயின்றான்னா வினை திரிச்சொல். அன்ன, மானான இடை திரிச்சொல். பூர், கழியன உரி திரிச்சொல். திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இருவகைப்படுத்தலாம். திரிச்சொல் 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன? ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். வங்கம், அம்பி, நாவ என்பன கப்பல் என்னும் ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். இப்போ வங்கம், அம்பி, நாவ இது எல்லாமே கப்பல்னு ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. அப்போ இது ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். இதழ், இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். இப்போ இதழ்ன்றதுக்கு எத்தனை மீனிங் இருக்குது பாருங்கள். பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் இந்த மாதிரி பல பொருட்களை தருவது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். ஒரு திரிச்சொல் தான் பல பொருள் குறிக்குது. இங்கே பல பொருள் ஒரு பாருங்கள். ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், ஒரே ஒரு பொருளை குறிக்க, இந்த எல்லாமே ஒரே ஒரு பொருளை குறிக்கும். இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். திசைச்சொல். திசைச்சொல்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். அதெல்லாம் பாருங்கள். முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயிலெலாம் பிற மொழியிலிருந்து தமிழில் வந்த சொற்கள். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழிடம் பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்ததுன்னா அது திசை சொல். முற்காலத்தில்
பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறு, பெற்றம்னா பசு போன்ற சொற்கள் திசை சொற்கள் என்றே வழங்கினார். இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. திசை சொல் தான் சிம்பிளாக என்னென்னா வடச்சொல் தவிர மீதி திசைகளிலிருந்து வந்த சொற்கள் திசை சொல், வடச்சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இப்போ வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இவை தமிழ் சொல் இல்லை. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவைனா எதுலேருந்து வந்திருக்கு? வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தவை. இவ்வாறு வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள் எனப்படும். இப்போ வடச்சொற்களை 2 வகையாக பிரிக்கலாம். அதில் என்ன? தற்சமம், தற்பவம். தற்சமம்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. தற்பவம்னா மாறி இருக்கும். அதுதான். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுபவை தற்சமம். இப்போ வடமொழியில் இருக்கிற மாதிரி தமிழில் எழுதுனா அது தற்சமம். லட்சுமி என்பதை லக்கிமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களாக மாற்றி எழுதுவது தற்பவம். மாற்றி எழுதுனா அது தற்பவம். அப்படியே எழுதுனா தற்சமம், மாற்றி எழுதுனா தற்பவம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பார்த்துக்க பாருங்கள். இயற்சொல்னா சோறு. திரிச்சொல்னா அழுவம். படித்தவங்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குமா? அப்போ திரிச்சொல் அழுவம். திசைச்சொல் வடமொழி தவிர மற்ற மொழியிலேருந்து வந்தது தான் திசைச்சொல். பெற்றம்னா என்ன? பசுன்னு பார்த்தோமா அதுதான். வடச்சொல் ரத்தம். அடுத்தது பாருங்கள், அறிந்து பயன்படுத்தும். காலம் 3 வகைப்படும். நம்ம ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து படித்தது தான். காலம் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். பார்த்தான், ஆடினான், பறந்தது. நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம். பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். காண்பான், ஆடுவான், பறக்கும். நடந்து முடிஞ்சிச்சுன்னா அது இறந்த காலம். இப்போ தான் நடக்குதுன்னா அது நிகழ்காலம். இனிமேல் தான் நடக்க போகுதுன்னா அது எதிர்காலம். பாருங்க, கட்டளைகளை நிரப்புக. நடனா நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். எழுதுனா இறந்த காலத்தில் எழுதினான், நிகழ்காலத்தில் எழுதுகிறான், எதிர்காலம் எழுதுவான். ஓடினான், ஓடுகின்றான், ஓடுவான். சிரித்தான், சிரிக்கிறான், சிரிப்பான். பிடித்தான், பிடிக்கிறான், பிடிப்பான். இறங்கினான், இறங்குகின்றான், இறங்குவான். பாருங்கள், பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் இல்லாது வந்தான் வரும். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். படித்தால் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நாளைன்றதுனால அது எதிர்காலம். அப்போ படிப்பாள்ன்றதான் வரும். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். இப்பொழுது வந்துச்சு, அப்போ மேய்கின்றன. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளை வந்துச்சு, அப்போ நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று வந்துடுச்சு. நேற்று என்னது? இறந்த காலம். அப்போ சென்றோம். இடமிருந்து வளம். அச்சன்னா தந்தை, விஞ்ஞானம்னா அறிவியல், பரீட்சைனா தேர்வு, லட்சியம்னா இலக்கு, அபாயம்னா இடர், தேகம்னா உடல், சரித்திரம்னா வரலாறு, சத்தம்னா ஒளி, அதிபர் தலைவர், ஆச்சரியம் வியப்பு, ஆரம்பம் தொடக்கம், சதம்னா 100, ஆதி என முதல், உத்தரவுனா கட்டளை, தினம்னா நாள், சந்தோஷம்னா மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, ஒரு எழுத்து பகுப்பதம், பகாப்பதம். ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தை பொருள் தருவது சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். ஒரு எழுத்தை பொருள் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். நன்னூல் எழுதின இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவனந்தி முனிவர். இவர் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது என்று சொல்கிறாங்க. இவற்றில் நோத்து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை. நோத்து மட்டும்தான் நெடில், மீது எல்லாமே குறில் எழுத்துக்கள்.
இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. நன்னூல் எழுதியவர் பாவனஞ்சி மருவர். இவர் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்கிறாங்க? 42. இதில் எது எது வந்து நெடில் எழுத்துக்கள் நோத்து, இது எல்லாமே குறியீடு. பாருங்க, ஒரு எழுத்து ஒரு மொழிக்கும் அவற்றின் பொருளும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு எழுத்து ஒரு மொழி தனியாக சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐயனா தலைவன், ஊனா மதகு நீர் தாங்கும் பலவை, காசுனா சோலை, கூனா பூமி, கையனா ஒழுக்கம், கோனா அரசன், சானா இறந்து போர், சீனா நிகழ்ச்சி, சேனா உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, து தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலையுரிமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூன மலர், பே மேகம், பை இளமை, போ சொல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், ஓ கவர், நோ நோய், து உன். இது ஒரு முறையாக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பகுபதம். பகுபதம்னா என்னது? பிரிக்க முடியும். பகுபதம் சொல்லும்போது பகு ப்ளஸ் பதம் பிரிக்கலாமா? அப்போ பிரிக்க முடியும். வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் ப்ளஸ் என் என பிரிக்கலாம். வேலன் என எப்படி பிரிக்கலாம்? வேல் ப்ளஸ் அன். படித்தான் எனும் சொல்லை படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுப்பதங்கள் எனப்படும். பிரிக்கப்படும் உறுப்புகள் பகுப்பத உறுப்புகள் என குறிப்பிடுவர். பிரிக்கக்கூடிய சொற்கள் பகுப்பதம். இந்த பிரிஞ்ச சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பகுப்பத உறுப்புகள். அப்புறம் வந்து என்னது? பெயர் பகுப்பதம். பெயர் பகுப்பதம் பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதமாகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள் பொன்னன், பொன் ப்ளஸ் அன். இடம் நாடான், நாடு ப்ளஸ் அன். காலம் சித்திரையான், சித்திரை ப்ளஸ் அன். சினை கண்ணன், கண் ப்ளஸ் அன். பண்பு இனியன், இனிமை ப்ளஸ் அன். தொழில் உழவன், உழவு ப்ளஸ் அன். அடுத்தது வினை பகுப்பதம். பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுப்பதம் ஆகும். எடுத்துக்காட்டு உண்கிறான், உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆன். பகுப்பத உறுப்புகள் பாருங்கள். பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவை ஆகும். பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6. அதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. பகுப்பதத்தில் முதலில் அமைந்து முதன்மையாக பொருளை தருவது பகுதி. முதல்ல இருந்துச்சுன்னா அது வந்து பகுதி. பகுப்பதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை முற்றும், எச்சம் ஆகியவற்றோடு காட்டுவது விகுதி ஆகும். பகுப்பதத்தின் இறுதியில் வந்தால் அது வந்து விகுதி. முதல்ல வந்தால் அது பகுதி, இறுதியில் வந்தால் அது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலம் அல்லது எதிர்மறையாக காட்டுவது இடைநிலை. காலம் அல்லது எதிர்மறையாக காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இடம்பெறும் மெய்யெழுத்து வந்து சந்தி எனப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. அது பாருங்கள், பகுதி, சந்தி, இடைநிலை முதலுக்கு ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். இப்போ நீங்கள் இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் மேலே என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. மந்தனன் வா ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். இதில் வான்றது பகுதி, இத்து வந்து சந்தி. பாருங்கள், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்து ஒரு மெய்யெழுத்து இடம்பெறுது, அது வந்து சந்தி. இன் என தெரிஞ்சு இருப்பது விகாரம். இது வந்து இன்னுன்னு தெரிஞ்சிருக்கா, வந்தான் இன்னுன்னு தெரிஞ்சிருக்கா, அப்போ அது வந்து விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை காலம் காட்டும்.
இங்கே வரைக்கும் பாருங்க. பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை. காலம் கட்டுச்சுன்னா அது இடைநிலை. அதங்க சொல்லியிருக்காங்க. இத்தன்றது இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. வந்தனன் அப்போ ஒரு ஆணை குறிக்குது. அப்போ அன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பகாபதம். பிரிக்க முடியாது. பகாபதத்தை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. பகாபதம் நம்மளால் இப்போ பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பகுப்பதமும் பிரிக்கலாம். பகு ப்ளஸ் பதம்ட்டு பகாபதம் பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ பிரிக்க முடியாதது பகாபதம். மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றில் மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபத உறுப்புகள் உண்டு. பெயர் பகாபதம். நிலம், நீர், காற்று, நெருப்பு. வினை பகாபதம். நட, வா, படி, வாழ். இடை பகாபதம். மண், கொல், தில், போல். உரி பகாபதம். உரு, தவ, நனி, கழி. இந்த இதை நல்லா பார்த்துக்குங்க. பொறுத்துக்கெல்லாம் கேட்பாங்க. பெயர் பகாபதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம்னா நட, வா, படி, வாழ். இடை பகாபதம்னா மண், கொல், தில், போல். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, கழி. அடுத்தது பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நன்னூலின்படி தமிழில் ஓரெழுத்து வருமுறைகள் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுப்பதம். எழுதினான்னு பிரிக்க முடியுமா? அப்போ அது பகுப்பதம். வினையை குறிக்குது. அப்போ வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதம். இது டேஷ் வகைப்படும். 6. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை. இது காலத்தை காட்டும் இடைநிலை தான். அடுத்தது பாருங்கள். பொறுத்துக. பெயர் பகுப்பதம் பெரியார். நினை பகுப்பதம் வாழ்ந்தான். இடை பகாபதம் மண். உரி பகாபதம் நனி. பகுப்பதம் பிரிக்க முடியும். பெரியார் வாழ்ந்தான். இதில் பெயரில் அது பெயர் பகாபதம். இது வினையில் வந்திருந்தாலும் வினை பகுப்பதம். இடை பகாபதம். மண், நனி பிரிக்க முடியாது. அப்போ இது பகாபதம். இடை மண் இடையில வரும். அப்போ இடை பகாபதம். உரி பகாபதம். நனி உரி பகாபதம். அது பாருங்கள். சரியான பகுப்பத உறுப்பை எழுதுக. போவால் போ ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆல். போன்றது பகுதி, இவ் இடைநிலை, ஆல் விகுதி. நடக்க என்றான். நட ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இன்று ப்ளஸ் ஆன். நட பகுதி, இக்கு சந்தி, கின்று இடைநிலை, ஆண் விகுதி. 6 வகை பெயர்களாக வகைப்படுத்துக. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அதை வச்சு நம்ம இந்த மேலே இருக்கிற எழுத்துக்களை பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில எழுதணும். பொருள்னா பாரதிதாசன் வடை அன்னம். இடம்னா நல்லூர், பள்ளி, சோலை. பொருள்னா பொருளை குறிக்கும். அப்புறம் பெயரையும் குறிக்கும். இப்போ பாரதிதாசன் வடை அன்னம் பொருள். இடம்னா இடத்தை குறிக்கும். அப்புறம் நல்லூர், பள்ளி, சோலை. காலம்னா காலத்தை குறிக்கும். காலை, 5 மணி, புதன். சினைனா முகம், தோகை, இறக்கை. சினம்னா இப்போ நம்ம உடம்பு இருக்கு, அதில் கை கால்லாம் சினை. இப்போ ஒரு மரம் இருக்கு, அதில் இலையெல்லாம் சினை. அப்போ அதெல்லாம் சினை பேரில் நம்ம எழுதணும். குணம்னா செம்மை, பெரியது. தொழில்னா வருதல், கேட்டல். மூவிடம். இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்னன்னு தன்னை பற்றி பேசுறது. நான், நாம், நாங்கள், எம், என், எங்கள். முன்னால் இருப்பதை குறிப்பது முன்னிலை. நம்ம 2 பேரும் ஒருத்தங்க பேசினு இருக்கோம்னா இப்போ என்னை பற்றி குறிச்சா அது தன்மை. உங்களை பற்றி குறிச்சா அது முன்னிலை. ஏன்னா முன்னால் இருக்கிறவங்களை பற்றி குறிச்சா அது முன்னிலை. நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள். தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3வரை குறிப்பது படற்கை. நம்ம 2 பேரும் பேசினு இருக்கோம், 3வது ஒரு ஆளை பற்றி நம்ம பேசணுமா, அது படற்கை. அடுத்து பாருங்க. அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. சரியான சொல்லி நிரப்புக. அது, நீ, அவர்கள், அவைகள், அவை, நாம், உன். டேஷ் பெயர் என்ன, உன் பெயர் என்ன.
ஏழாம் வகுப்பு மாணவர்கள். நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். டேஷ் எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? டேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ. டேஷ் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள். பாருங்க, தன்மை முன்னிலை படற்களை எழுத சொல்லியிருக்காங்க. தன்மைனா எங்கள், எனக்கு, நானும். முன்னிலைனா உங்கள், நீயே வந்தோடு. படற்கைனா இவர்தான், அது. காலையில் பள்ளிமணி ஒலிக்கும். திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். நாள்தோறும் செய்தித்தாள் டேஷ் வழக்கம் இருக்க வேண்டும். வாசிக்கும். ஒரு எழுத்து சொற்களால் நிரப்புக. டேஷ் புள்ளி மேயும். ஆன கசு. தீ சுடும். நா பேசும். ஈ பறக்கும். பூ மனம் வீசும். பின்வரும் எழுத்துக்களில் பொருள் தருக. தான கொடு. தீன நெருப்பு. பான பாடல். தை சைக்கிள். வை புல். மையன அஞ்சனம். அது 3 தொழிற்பெயர். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல். கரர் செய்யும் தொழில் தைத்தல். இந்த தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். செயல் அல்லது வினையின் பெயராக அமைவது என்னது? தொழிற்பெயர். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்க இடத்தில் மட்டும் வரும். தொழிற்பெயர் என்னது? எண், இடம், காலம், பால் அதெல்லாம் காட்டாது. எங்க மட்டும் வரும்? படர்க்க இடத்தில் மட்டும் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துதல். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. நட, உண், வாழ் இதெல்லாம் தல், அல், ஊ, கை அதோடு சேர்ந்துதான் தொழிற்பெயராக மாறுது. ஒரு என்ன சேர்ந்தாதானே நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை வரும். இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இவ்வாறு வினைப்பகுதியோட விகுதி சேர்ந்து தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, ஊ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க. தருதல், தல். கூறல், அல். ஆட்டம், அம். விலை, ஐ. வருகை, கை. பார்வை, வை. போக்கு, கு. நட்பு, பூ. மறைவு, உ. மறதி, தி. உணர்ச்சி, சி. கல்வி, வி. செய்யாமை, மை. இது எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுன்னா, விபதி, கை வைத்தல், சேமைக்கு அம்மையை அப்படின்னு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. விபதி ஞாபகம் வச்சுட்டு கை வைத்தல், சீமைக்கு அம்மையால். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பார். முதல்நிலை எவ்வித மாற்றமும் தராமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். இடி, கொதி வந்தது இடித்தல், கொதித்தல். இப்ப முதல்நிலை எந்த ஒரு மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர். வானில் இடி இடித்தல், சோறு கொதித்தல் இது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை எந்த மாற்றமும் பெறாமல் வரும். அடுத்தது பாருங்க. எடுத்துக்காட்டு. செல்லமாக ஓர் அடி அடித்தான். அஞ்சரண்ணான் தன் பேச்சால் புகழ் பெற்றார். இவ்வாறு அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. அடி, புகழ் விகுதி பெறாமலே நம்மளுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றான். உணவில் சூடு குறையவில்லை. தொடர்களில் பேரு, சூடு ஆகிய சொற்களை கவனிங்கள். பெரு, சூடு என்னும் பகுதிகளில் முதல் எழுத்து நீண்டு பேரு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன.
இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ முதல்நிலை திரிஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, வீடு வந்து வீடு, மின் வந்து மீன், கொள் வந்து கோல், உடன்பாடு வந்து உடன்பாடு அப்படின்னு மாதிரி இருந்தா அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல். விகுதி இல்லாம வந்து இதுதான் விகுதி பெற்றிருக்கு. அப்ப படித்தல் தான் இது ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். படித்தல் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். பின்வற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை திரிஞ்சு வரும். ஊரு, ஊரு வந்து ஊரு அப்படின்னு வந்திருக்கு. அதனால இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். புறத்துக்கு பாருங்க, ஓட்டம், ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பிடி வந்து முதல்நிலை தொழிற்பெயர். சூடு தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். மறுபடியும் சொல்ற பாத்துக்கோங்க. ஓட்டம்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், பிடினா முதல்நிலை தொழிற்பெயர், சூடுனா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேர்ம் 2ல இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.